கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சத்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் போனாத போரும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலை ஆழி அரிப்புயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. நம்முடைய பொறியாளர் நகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நவராத்திரி விழாவில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பதில் இன்று நாம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை ஸ்ரீ சிவபூஜை அலங்காரத்தோடு தொடங்கி இருக்கிறோம். இந்த நாளுக்கு உபயதாரர்கள் திரு SR சுப்பிரமணியன் குடும்பத்தினர், திருமதி உஷாராணி திருப்பதி, திருமதி இந்திரா ரமேஷ், திரு குற்றாலநாதன், திருமதி மீனாம்பிகை கோபால், திரு தெக்கூர் நடராஜன், திருமதி மாலைமதி மணிவாணன், திரு தண்டலை ராஜேந்திரன் மற்றும் நம்முடைய பந்தல் உபயதார் சரவணகுமார் அவருடைய வருகையையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு ஆன்மீக சொல்ல அரங்கம். இதுக்கு ஒரு நல்ல தலைப்பு, அருள் பாலிப்பதில் முன்னிற்பவர் அம்மையா அப்பனா. நாம நம்முடைய திருக்கோயிலில் அம்மையப்பனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலங்கள்ல ஒன்று நம்முடைய பொறியாளர் நகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். பொதுவாக அம்பாள் ஒரு தனி சந்நிதியிலையும் பெருமான் ஒரு தனி சந்நிதியிலையும் இருப்பாங்க. ஆனா நம்ம திருக்கோயில்ல மாத்திரம்தான் அம்பாளும் சிவபெருமானும் ஒரே சந்நிதியில. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அலங்காரம் ஸ்ரீ சிவபூஜை அலங்காரம். அந்த சிவபூஜை அலங்காரத்துல அம்பாள் சிவபெருமானை வழிபாடு செய்வதை போன்ற ஒரு அழகான அலங்கார திருக்கோலம். என்றென்றைக்கும் அதே அலங்கார திருக்கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் நம்முடைய பொறியாளர் நகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தான். இங்க உள்ளேயே அம்பாள் என்னைக்கு சிவபூஜை அலங்காரத்திலேயே இருக்கக்கூடிய அம்பாளாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். அந்த திருநாளில் நாம இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்புல சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் சிவபெருமான் ஒரு பாதியாக அம்பாளுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அர்த்த நாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தருகிறார். அதுல இடபாகம் அம்மைக்கு சொந்தம், வலபாகம் அப்பனுக்கு சொந்தம். ஒரு மகரிஷி கடுமையாக தவம் செய்து பிரிங்கி மகரிஷி ஒரு வரம் பெற்றார். அதுபடி அவருக்கு சிவபெருமானை மாத்திரம் வழிபாடு செய்வதுதான் அவருடைய நோக்கமே. அவர் என்ன பண்ணார், சிவபெருமானை மாத்திரம் கைலாயத்துக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்துடுவார். அம்பாள் ஒரு பக்கத்துல இருப்பா, அம்பாளா கண்டுக்கவே மாட்டார். அம்பாளுக்கு கோபம் வந்துடுது, ரொம்ப கிட்ட நெருக்கி உட்கார்ந்து இருந்தார். அப்பவும் என்ன பண்ணார், அம்பாளுடைய இடை மெலிந்திருப்பதனால அந்த இடை வெளிக்குள்ள ஒரு வண்டு உருவம் எடுத்து, அன்னைக்குல இருந்துதான் இடைவெளி அப்படின்னு ஒரு சொல்ல உருவாச்சு போல. அதுக்குள்ள நுழைஞ்சு சிவபெருமான மாத்திரம் சுத்திட்டு வந்துட்டார். உடனே அம்பாள் சாபம் கொடுத்தார், நீர் நடக்க முடியாமல் போவீராகன்னு. அப்படி பிரிங்கி முனிவர் சாபம் பெற்றார். இன்னொரு பக்கம் அவ கடுமையான தபம் இருந்து சிவபெருமானை அவருடைய பிரிக்க முடியாத பாகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டு அர்த்த நாரீஸ்வரராக திகழ்ந்தார். அர்த்த நாரீஸ்வரர்ல இடது பக்கம் அம்பாள், வலது பக்கம் சுவாமி. இந்த கதையை என்னுடைய மகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற போது அவ கேட்டா, அப்ப சிவபெருமானுடைய இடது பக்கமும் அம்பாளுடைய வலது பக்கமும் சேர்ந்து இன்னொரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கணும்ல, ஒரு மிரர் இமேஜ் இருக்கணும்ல அப்படின்னு அவ கேட்டா. நியாயமான கேள்விதானே, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இது சிந்திப்பதற்காக ஒரு நியாயமான கேள்விதானே. அப்போ ஒரு மிரர் இமேஜாக இன்னொரு அம்பாளும் ஒரு சிவபெருமானும் இருக்கணும்ல, எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா. அப்ப சொன்னேன்,
அந்த சிவபெருமானும் அந்த அம்பாளும் இந்த உலகத்தின் சகல ஜீவராசிகள்ல இருக்கக்கூடிய ஆண் ஜீவராசிகள்லையும் பெண் ஜீவராசிகள்லையும் கலந்து ஆணுக்குள்ள இருக்கிற படைப்பாற்றல் பெண்மை, அது சக்தி. பெண்ணுக்குள்ளே இருக்கிற ஆளுமை தன்மை, அது சிவபெருமான். அப்படி மாறி போனதுனால எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த அர்த்தநாரீஸ்வரர், இன்னொரு அர்த்தநாரீஸ்வரர் கலந்து திரிகிறார். அதனாலதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லும் போது சொன்னார், நீ சிவம், உன் மனைவி சக்தி, தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொன்னார். அதனால அப்படி அர்த்தநாரீஸ்வரராக திகழக்கூடிய அம்மையப்பன்ல யார் அருள் பாலிப்பதில் முன்னிற்பவர்கள், அம்மையா அப்பனா அப்படின்னு ஒரு சிந்தனை அரங்கம், ஆன்மீக சொல்லரங்கம். இதுல அம்மை அப்படின்னு பேசுறதுக்காக ஞான சண்முகாதேவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க பொறியாளர் நகருக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். அதே மாதிரி அப்பன் அப்படின்னு பேசுறதுக்காக நம்முடைய மதுரை கல்லூரி மேல்நிலை பள்ளி எம்சி ஸ்கூல், அதனுடைய மேனாள் தலைமை ஆசிரியர், ஒரு என்சிசி ஆபீசர், எல்லாத்துக்கும் மேல மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பாடகர் எங்க ஐயா கவிஞர் செந்தூரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்முடைய பொறியாளர் நகர் சார்பாக அவர்களே வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். அம்மை அப்பன் அப்படிங்கிற இந்த தலைப்பு தொடர்பான விவாதம் தொடங்குவதற்கு முன்னால பொதுவாக எது ஒன்று தொடங்கப்பட வேண்டுமானாலும் அது அப்பா தான் தொடங்கணும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அப்படின்னு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னார். தொடங்குவது அப்பா, அது தொடங்கியதற்கு பிறகு தொடர்வது அம்மா, அதனால் பிறப்பது குழந்தை. அப்ப அதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. அதனாலதான் மகாகவி பாரதி பல இடங்கள்ல தாய்நாடு தாய்நாடுன்னு சொன்னவர். அந்த ஒரு பாட்டுக்கு மாத்திரம் நீங்க வந்து சேர்ற வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கணும்னு இழுத்துட்டு இருக்கேன். மாலிங்க சார் வந்துட்டு. அதனால எந்தையும் தாயும் அப்படின்னு அம்மாவையும் அப்பாவையும் தொடங்கி வைக்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் மகாகவி பாரதி இந்த பாட்டுல மாத்திரம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அப்படின்னு தொடங்கி இருக்கிறார். அதனால அப்பா தான் தொடங்க வேண்டும். அருள் பாலிப்பதில் முன் நிற்பவர். நமக்கு ஒரு துயரம்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிற போது முதல்ல வந்து ஆபத்துல உதவுகிறவர் யார்? சிவபெருமானா சக்தியா? அப்படிங்கிறது இன்றைய சிந்தனை ஆன்மீக சொல்லரங்கம். இல்ல சிவபெருமான் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறவர் அப்படின்னு வாதிடுவதற்காக, தன்னுடைய வாதங்களை தொடங்குவதற்காக எங்கள் மதிப்பிற்குரிய மதுரை கல்லூரி மேல்நிலை பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர் எங்கள் ஐயா கவிஞர் செந்தூரன் அவர்களை தொடங்குமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் இலாவுலாவிய நீர்மறிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாக்கி வணங்குவான் உலகம் யாவையும் தாமுழ ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வேறு அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நல்லதொரு நிகழ்வை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில்
ஏற்பாடு செய்திருக்கின்ற அரங்காவல் குழுவினருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான சொல்லரங்கத்தின் தலைமையேற்று எங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தி மிகச் சிறந்த ஒரு விரிவுரையை ஆற்றிருக்கிற சொற்கன்றல் அருமை சகோதரர் சண்முக ஞானசண்டம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் பாதிப்பதில் முன்னிற்பவர் அம்மையே என்று வாதிட வந்திருக்கிற சகோதரி தன்னுடைய சொல்லாற்றலால் அம்மைதான் அருள்பாதிப்பதில் முன்னிற்பவர் என்று எடுத்துரைத்து வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும். இந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரவேல் திருக்கோயிலில் இந்த நிகழ்வை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், இன்னும் வர இருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அருள் பாதிப்பதில் முன்னிருப்பவர் அம்மையா அப்பனா என்பது இன்றைய சொல்லரங்கத்தினுடைய தலைப்பு. நடுவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சாதாரணமாகவே என்ன கேட்டீங்கன்னா, பெண்கள்கிட்ட பொறுமையும் இருக்காது, திறமையும் இருக்காது. வீரத்துக்கு ஒரு பெண் தெய்வத்தை சொல்றோம், செல்வத்துக்கு ஒரு பெண் தெய்வத்தை சொல்றோம், ஆமா, கல்விக்கு ஒரு பெண் தெய்வத்தை சொல்றோம், சரஸ்வதி. இந்த 3 பேரும் என்றாவது ஒற்றுமையா இருக்கிறது நமக்கு வரலாறு உண்டா? கிடையாது. ஒருமைக்கு பூமாதேவின்னு சொன்னாலுமே அந்த பூமாதேவி ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா. யாரு பூமாதேவி நினைக்கிறா? ஒண்ணு கல்விக்கு தெய்வமா, செல்வத்துக்கு தெய்வமா, வீரத்துக்கு தெய்வமானு நினைக்கிறோம். மன்னப்பட்டி யார் நினைக்கிறா? அதனாலதான் பாரதியார் சொன்னாரு, எங்க தந்தைய நாடென்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்கிறது. ஐயா சொன்னாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து கூடாது இருந்தது நாடே அப்படின்னு சொன்ன பாரதியார், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறகு மூச்சினேன். அம்மையே அப்பா, ஏன்னா தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அன்பாளிக்கின்றவர் அப்பன்தான். ஒரு நல்ல வரலாறு உள்ள திருச்சிராப்பள்ளியில தாயுமானவர் கோயிலுக்கு போயிருப்பீங்க, நல்ல அறிமுகமானது. ஒரு பெருவணிகருக்கு தன்னுடைய மனைவி கருவுற்றிருக்கிறார். அவருடைய பிரசவம் பார்ப்பதற்கு தன்னை தாயை அழைப்பதற்காக தாயை அழைக்கிறார். தாய் வந்து கொண்டிருக்கிற போது காவிரி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த ஆற்றை கடக்க முடியல. அந்த பக்கம் அவங்க சம்பந்திநாதரை பார்த்து அப்படியே கை மேல குடித்து, என்ன செய்வது, என்னுடைய மகள் என்ன பாடுபடுகிறாளோ, அவருடைய பிரசவத்தை பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைக்கக்கூடிய இறைவா, நான் என்ன செய்வேன்? இப்படி கரைபுரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தை கடந்து நான் எப்படி செல்வது? பத்மாவதி அந்த அம்மா பேரு. பத்மாவதி. அந்த அம்மா அப்படியே கதறி குடிக்கிறார். இப்படி கதறி துடித்துக் கொண்டே இரவாகிறது, நடிரவாகிறது. அப்படியே அயர்ந்து தூங்கிவிடுகிறார். காலையில விழித்து பார்க்கிற போது வெள்ளம் வடிந்திருக்கிறது. ஆற்றை கடந்து தன்னுடைய மகளை பார்ப்பதற்கு ஆவலோடு செல்கிற அந்த தாய், தாயும் குழந்தையும் சேமமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அம்மா, ஆறு பெருக்கெடுத்து ஓடியதனாலே என்னால் வர முடியவில்லை, என்ன பாடுபடுகிறாயோ என்று இரவு முழுதும் நான் துணிக்காத துணி இல்லை. அவ்வளவு கதறி கொண்டு எப்படியோ அழைத்து தூங்கிவிட்டேன், வெள்ளம் அடித்தது ஓடி வருகிறேன், எப்படி சுகப்பிரசவம் தானே என்று கேட்க பொழுது, என்னம்மா இப்படி பேசுற, உனக்கு என்ன புத்தி பேதகிட்டு விட்டதா? நீதானே எனக்கு பிரசவம் பார்த்தாய், நீ பார்த்துட்டு நான் வரலைங்கிறியே, எப்படி நான் நம்புறது என்று தன்னுடைய மகன் சொல்வதை கேட்டு அயர்ந்து விடுகிறார். கடைசியில தெரிகிறது, நம்மால் போக முடியவில்லை, நான் வேண்டிய அந்த சம்பதியினால் தான் தாயாக வந்து என்னுடைய மகளின் பிரசவத்தை பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தாய்மானவர் பேர். அந்த தாய்மானவர் அப்படி பாடு என்ன சொல்றாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குறாது இருந்த பின்னாலே பாரதியார் சொன்னது மாதிரி, சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே இல்லை. சிந்திக்கிற பொழுது என்ன வருகிறாய்? நீ வருகிறாய். சிந்தித்ததெல்லாம் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே.
கன்றினைத்து சேதா கணித்திறந்தோ எனக்கு என்றிறங்குவாய் எந்தாய் பராமரமே வித்தின்றி யாரும் விளைவதுண்டோ நின்னருளாம் சித்தன்றி யாங்கருண்டோ செவ்வாய் பராமரமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சளனே பூசை கொள்ள வாராய் பராமரமே என்று சொல்லி தாய்மானவர் போற்றுகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அன்பாளிக்கிற ஒரு நிகழ்வு அம்மை எங்காவது செய்திருக்கிறானா என்று சகோதரி சொல்ல வேண்டும். சபாஷ். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களை சொல்கிறோம். ஒரு சில நாயன்மார்களை தவிர இன்று எல்லோரும் ஆண்கள். அந்த பெண்களும் என்ன சிவனைத்தான் விடுகிறார்கள், யாரையும் வேண்டல. ஏன்னா அங்க கூட அது கிடைக்காது. மங்கையர்க்கரசியார் பதிலை நல்லா தெரியும் இல்லையா? சமணம் பீடித்திருந்த காலத்திலே சமணத்தை போக்கி சைவத்தை வளர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக யாரை அழைக்கிறார்? திருஞான சம்பந்தரை அழைக்கிறார். வருகிற போது அதிகாலை பொழுது அவருக்கு தெரியாதா? மங்கையர்க்கரசி நேரே அம்மை மீனாட்சி அம்மையை போய் வணங்கி இந்த சமணத்தை போக்கி என்ன செய்ய வேண்டும், அதாவது சைவத்தை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கலாம்ல. தாய்க்கு அந்த பவர் இல்ல. பவர் 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 அன்பாடிக்கிட்ட பவர் இல்லை. அப்பொழுதுதான் உண்டு. காலையில வர்றாரு மங்கையர்க்கரசி இந்த கடை இருக்கிறார் அக்கறை நின்று இதான் மதுரையா. அப்போ வைகை கரைப்புறட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போலாம் தண்ணி போச்சு வைகையில. கரையில் நின்று பார்க்கிறார். அப்படியே எழில் அந்த மதுரை அந்த கோபுரம் உயர்ந்து வானலாகிய கோபமாக ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் வளர்ந்து இருக்கிறது. அதை பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சியில பாடுகிற மங்கையர்க்கரசி வளவர் தோன்பாவி வழிவழைக்கை மண்டமானி மங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்த நாள் தோறும் மரவ புகழல் ஒருவன் பூதநாயகன்பால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று அந்த பூவாளத்துல காலை நாகத்துல பாடுகிற போது மதுரையில அவர் என்ன சாதனை செய்தார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இல்ல இந்த பொண்ணு கேக்குது, அது என்ன அங்கே கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவேன்னா, அப்ப முதல்ல அந்த அம்மாவை சொல்லித்தானே அப்புறம் அந்த ஐயாவை நாங்க எப்பவுமே ரொம்ப தியாகிங்க. நாங்க எப்பவுமே பெண்ணை முன்னிறுத்திதான் நாங்க பின்னாடி நினைக்குவோம். நாங்க செய்யறதெல்லாம் வெளியே தெரியாது. எப்படி மரத்தினுடைய வேர் வெளியே தெரியாம நல்லா செழித்து வளர்கிற பொழுது அந்த கிளையும் இதுவும் செழித்து வளர்தான் தெரியும். உள்ள அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாதுல்ல. அதே மாதிரி காரணம் அப்பந்தான். அப்பன் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அவரு தெரியாம கேட்கிறார் வள்ளலாரு. அப்பா அப்பா கேட்கிறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆர்விற்கு எல்லாம் அன்பு செய்தல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை இனது அற்புகளை எம்பியிடல் வேண்டும். செப்பாத மேனிலே சுத்த துறவாக்கம் திகழ்ந்தோங்க அச்சோதி செலுத்தியிட வேண்டும். நடுவர்களே, செப்பாத மேனிலையே சுத்த சிவமார்க்கம் தான் சொல்றாரு. அம்மை மார்க்கம்னு சொல்ல, அம்மை மார்க்கம் சொல்றாரு இல்ல சிவமார்க்கம். அப்ப சக்தி மார்க்கம் சொல்லல. சொல்லல. செப்பாத மேனிலைவான் சித்த திகழ்ந்தோங்க அச்சோதி செலுத்தியிட வேண்டும். தப்பேது நான் செய்யும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. எவ்வளவு கொடூரமான பக்தியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அன்பாளிக்கின்றவன் அப்பன். என்னப்பா ஒரு உதாரணம் இல்லையா? செருப்பால விரிச்சாங்க. செருப்பு கால வச்சு கண்ண அப்புனாரு. அதே கப்பா அவர் அந்த பெரிய அவரு அதாவது என்ன சொல்றது சாஸ்திரப்படி வழிபாடு செய்வர
சிவகோச்சாரியார். சிவோச்சாரியார்னு சொன்னார். கண்ணப்பருப்பதோர் அன்பின்மை கண்டார். ஞான பாரவா வேட்டு உலகத்தில் பிறந்தாலும் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். கண் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய அப்பனுடைய துன்பம் தீர வேண்டும் என்று நினைக்கிறானே, இதுவல்ல அன்பு அளிப்பதில் முதன்மை. எந்த நீங்க அம்மையை சொல்ல முடியும் சொல்லுவாப்பா? கல்லெறிந்தார் ஒரு நாயனார், கல்லெறிஞ்சார் சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார் நீங்க பெரியவரானது கூடாம எடுத்தீங்கன்னா சிவபெருமானை வேண்டிதான் எல்லா கோரிக்கையும் இருக்குமே தவிர, ஏங்க ஒரு அரசாங்கத்துல அப்ளிகேஷன் கொடுக்கறோம்னு சொன்னா எங்க நிறைவேறுமா அங்கதான் கொடுக்க முடியும். ஆமா, எங்க போய் அம்மையிட கொடுத்தாங்க? அங்கொன்றையும் இங்கொன்றுமாக பாவம்னு சொல்றாங்க இல்லையா? அதனால அப்பனாகவும் அம்மையாகவும் இருக்கிறவன் எங்களுடைய அப்பன். அம்மை தனியா தேவையே இல்லை. எவ்வளவு பெருந்தன்மையா அதனுடைய இடப்பாக கொடுத்தாரு. கொடுத்தாரு கொடுத்தையா? ஆமா கொடுத்தாரு. கொடுத்தாருல, இதயம் இருக்கிற பகுதியிலே பார்வதிக்கு இடம் கொடுத்தாரு. இன்னொன்னுங்க ரொம்ப இறக்க கூட முடியாது. சிவபெருமான் சிறுத்தொண்டர்கிட்ட ரொம்ப இறக்கமா ஏற்கனவே பரவரையாரை திருமணத்துக்கு அவன் தான் எல்லாம் முடிவு கொடுத்தாரு. அப்புறம் சங்கிலியாரையும் விரும்புகிறார் சொல்றாரு. அப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. சங்கிலியாரும் அழகாக இருக்கிறார், அவரையும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றோன்னா, பக்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லி அதற்கு உதவுறாங்க. அப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னா அப்பாட்ட கேட்டா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, அம்மையிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓ அப்படி அப்படி கணக்கு போகுது. எந்த வகையிலாவது எந்த குடும்பத்தாரியாவது ஒத்துக்குவாங்க இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இறைவன் ஒத்துக்கிறாங்க. என்ன காரணம்? தன்னுடைய அடியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக தன்னுடைய கடமை என்பது தலையாய கடமை நினைக்கிறதுனால எல்லா நிலைகளையுமே என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, அப்பனை போல அன்பாதிக்கின்றவர் யாரும் கிடையாது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, ஜீவித்த ஜனங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இன்னொன்னுங்க, சிவனை முன்னிறுத்திதான் எல்லா வேண்டுதலும் இருப்பாங்க. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இன்னொரு சொல்றாங்கல்ல, படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஆகாத. நீ அங்க இருக்கிற இறைவனுக்கு செய்கிறத என்னதான் செஞ்சாலுமே அது சாதாரண பாமரனுக்கு சேராது. ஆனால் நீ பாமரனுக்கு செய்கிற உதவி இறைவனுக்கு போய் சேரும் என்று மிகச்சிறந்த ஒரு சித்தாந்தத்தை அப்பனுடைய தந்தவர்கள். அப்புறம் இன்னொரு சுற்றுல பேசுறேன். ஏன்னா நீங்க எத்தனை சுற்று பேசினாலும் நாங்க எங்க அப்பன் தான் அருள்பாலிப்பதை முன்னேற்றுவாரே தவிர அம்மை எந்த அளவில் முன்னேற்ற வாய்ப்பே இல்லை என்று சொல்லி என்னுடைய முதற் சுற்றை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை பேரையும் வணங்கி மறுபடியும் வருவேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியாக நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நீங்க ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்ச முதல் வரிக்கே ஒரு கப்பல் ஓட்டிய பரம்பரையில இருந்து கைதட்டல் விழுந்துச்சு. அதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் வேண்டியதே இல்லை. அதனால ரொம்ப அருமையா ஐயா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒண்ணு மட்டும் நீங்க சொன்னதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரிஞ்சுது. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வருகிற போது அந்த வைகை கரையை பார்க்கிற போது 4 கோபுரம் தெரிஞ்சுது. இப்ப ஆனந்தம் தேனி ஆனந்தங்கடை தான் தெரியுது, ஒழிய கோபுரம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிட்டு. ரைட்டுங்களா? அது ஒண்ணுதான் நம்முடைய வருத்தமே ஒழிய அருமையா ஐயா சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கம்மா, தாயாக இருந்திருக்கிறார், அருமையா சொல்லிருக்காரு. வாங்க, இப்போ என்னுடைய அருமை மகள் திருமதி ஞான சண்முகாதேவி அவர்கள் இல்ல அருள் பாலிப்பதில் முன்னிற்பவர் அம்மைதான் என்று பேசுவதற்காக நீங்க இப்படி வந்திருக்கியா? ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம்.
துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரத்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் தீரும், சர்வ மங்களமும் கூடும். அந்த அம்பாளை வணங்கினால் போதும், நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் வணங்கி, நான் சக்திகள் என்று சொல்வது ஆண் சக்திகளையும் சேர்த்துதான், ஆண்களாக இருந்தாலும் நீங்களும் அம்பாளின் அம்சம்தான் என்று கூறி உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை ஒரே ஒரு வார்த்தையில அத்தனை ஆம்பளைங்களுக்கு சேலையை கட்டி விட்டியம்மா. தாய்மை உள்ளத்தை பற்றி சொல்கிறேன். ஐயா, இப்ப நாம நிக்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். ஆமா, நம்முடைய மதுரையின் சிறப்பே அந்த மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம் தான். அங்க இருந்துதான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஐயா சொன்னாரு, ஞான சம்பந்தர் வந்து வைகை ஆற்றின் கரையில் நின்ற பொழுது 4 கோபுரங்களும் தெரிந்தது. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். எத்தனை வாசல்கள் நம்மளுடைய ஆலயத்துல இருக்கு உங்களுக்கு தெரியும்? 4 வாசல். 4 வாசல்கள் இருக்கு. ஆனா 5வது வாசலா சுவாமியாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, திரு உலா செல்லும் பொழுது எந்த வாசல் வழியாக வருகிறார்கள்? அம்மன் சன்னதி வழியாக வருகிறார்கள். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இறைவனை சென்றடைய வேண்டும் என்றால் அம்மாவின் வழியாகத்தான் செல்ல முடியும். இதைத்தான் சொக்கநாதர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஐயா சொல்லும் பொழுது சொன்னாரு, ஆகம விதிகள் எதுவும் தெரியாத கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்தவர் தெரியுமா? நான் ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். ஐயா, இப்ப வந்து விஷ்ணு பகவான் 8வது அவதாரமான கிருஷ்ண பகவானா பிறக்கணும். 8வது குழந்தையா தேவகிக்கு மகனாக பிறக்கணும். கம்சன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தேவகியுடைய எல்லா குழந்தைகளையும் பலம் செய்து கொண்டே இருக்கிறான். பச்சிளம் குழந்தை வந்து அடுத்த நிமிஷம் போய் தூக்கி கொண்டுடுறான். சிசுன்னு கூட பாக்குறது கிடையாது. இப்ப 7வது குழந்தையா தேவகிக்கு பலராமன் வயிற்றுல இருக்கிறார். ஆதிசேஷன் வயிற்றில் வந்து கருவாக இருக்கிறார். ஆதிசேஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. விஷ்ணு பகவான் துர்க்கையை அழைக்கிறார். துர்க்கையை அழைத்து, எப்படியாவது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை நீ ஆகர்ஷணம் பண்ணி ரோகிணியுடைய வயிற்றில் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்ற. சரின்னு துர்க்கை அம்மனையும் அதை சரியா செய்து முடித்துட்டு, நீயும் அங்க போய் யசோதையின் வயிற்றில் கருவாக உருவாயிடுன்னு சொல்லிட்டார் விஷ்ணு பகவான். அதே மாதிரி அம்மாவும் போய் 7வது கருவை எடுத்து அவங்க ரோகிணியின் வயிற்றில் வைத்து விட்டு தானும் ஒரு கருவாக யசோதையுடைய வயிற்றுல போயிட்டார் துர்க்கை அம்மா. முதல் வாடகை தாய் ரோகிணி, அந்த வாடகை தாய் மருத்துவம் பார்த்தவர் துர்க்கை. விஷ்ணு பகவான் தன்னுடைய அவதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக காலை பிடித்ததே துர்க்கையை தர. அப்ப அதை யோசிக்கணுங்களா? அது மட்டுமா? இங்க தேவனுக்கு 8வது குழந்தை பிறந்துச்சு. இப்ப 7வது குழந்தை நம்ம ஏற்கனவே வந்து இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் துர்க்கை அம்மன் அங்க பத்திரப்படுத்திட்டான். இந்த 7வது கரு கலைஞ்சிருச்சுமே கம்சன் நம்பிட்டான். இப்ப 8வது முறையாக தேவகி கருவுற்றார். அதுதான் நம்முடைய கிருஷ்ணர். கிருஷ்ணன் இங்கு பிறக்கக்கூடிய அதே வேளையில் அங்க வசுதேவன் இங்க வந்து எப்படி பிறக்கிறாரோ அதே மாதிரி அங்க துர்க்கை அம்மன் பிறந்துட்டான். நந்தகோபருக்கும் யசோதைக்கும் அங்க துர்க்கை அம்மன் பிறந்துட்டான். இரவோடு இரவாக வசுதேவர் இங்க இருந்த கிருஷ்ணரை தலையில் தூக்கி கொண்டு போய் வசுதேவர் கிட்ட இருந்த பெண் குழந்தைய மாத்தி எடுத்துட்டு வந்தார். முதல்ல ஆம்பளை பிள்ளைய குடுத்துட்டு பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்தவர் வசுதேவர் ஒருத்தர் தான். பெண் குழந்தையுடைய அருமை வசுதேவருக்கு தெரிஞ்சிருக்கு. கூட்டிட்டு வந்து மாத்தி வச்சுட்டாங்க. கம்சன் எப்பயும் போல குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சிறைச்சாலைக்கு வருகிறான். அவனுடைய வழக்கமே என்ன அப்படின்னா, பிஞ்சு குழந்தைங்க கூட பார்க்க மாட்டான். அந்த சிசுவுடைய கால்களை பிடித்து அப்படியே ஒரு சுத்தி விசவத்துல ஓங்க. இது துர்க்கை அம்மனாச்சே, ஏதாவது ஆகுமா? கம்சனோட பாட்சா அங்க பழிக்கல. அடிச்ச மாத்திரத்துல விஸ்வரூபம்
மகாமாயியாக அவள் காட்சி தந்தாள். கம்சனிடம் சொன்னாள், உன்னுடைய விதிப்படி கிருஷ்ணனாலதான் நீ வதம் செய்யப்படுவ. ஆனா இப்ப நான் நினைச்சா கூட உன் விதிய மாத்தி நானே உன்னை அழிக்க முடியும். ஆனா நீ என்னுடைய கால பிடிச்சிட்ட பாத்தியா, உன்னை மனுஷன் அப்படின்னா கண்ணப்ப நாயனாராவது தன் கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்ததுக்காக சிவபெருமான் அருள் புரிந்தார். இங்கே இதை கொள்றதுக்காக கால புடிச்சதுக்கே எங்க அம்பிகை அருள் புரிஞ்சிருக்காங்க. ஒருபடி முன்னாடி இருக்கிறது யாரு? அம்மாதான்ப்பா, அம்மாதான்ப்பா. என்னமோ பேசுறாரு. வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிள்ளைங்க எப்படி பேசுறாரு. மனைவி இவ்வளவு குறையெல்லாம் சொல்றாங்க. யாராவது தாயை குறை சொல்றீங்களா? இல்ல, நான் கேள்வி கேட்பது உங்களுக்கு. எங்க அப்பா தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு. நீ தனித்தனியா கோயில்களும் ஆய்வதும் இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா ஆன்மகன்களும் மனைவியை குறை சொல்வர்களை தவிர அம்மாவை ஒரு நாள் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு லேச அடிபட்டாலே அம்மாவுடைய கண்ணு கலங்கிடும். திடீர்னு இப்படி நடந்து போறோம், ஏதோ ஒரு தடிக்கு கால்ல ஒரு சின்னதா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா உடனே யாரு கூப்பிடும்? நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்மனம் அம்மாதான் கூப்பிடும். அதுதான் நடுவர் அவர்களே அம்மாவின் சிறப்பே. ஞான சம்பந்தரை பத்தி ஏதோ சொன்னார்னா ஞான சம்பந்தருக்கு வருகிறேன். ஞான சம்பந்தர் 3 வயது பச்சை குழந்தை. அவங்க அப்பா குளத்துல குளிக்க போறாரு. சரி. உடனே நானும் வந்தாலே வருவேன்ப்பா அப்படின்னு அடம் முடிச்சு அந்த 3 வயசு குழந்தை கூடவே போயிடுச்சு. சரி. அவங்க அப்பா குளத்தை கரையில அந்த குழந்தைய நிப்பாட்டிட்டு நான் குளத்துல குளிச்சுட்டு வந்துடுவேன்ப்பா, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னார். சரி. இந்த குழந்தை நின்னுச்சு. அவங்க அப்பா குளத்துல போய் குளிக்கும் பொழுது மந்திரங்கள் சொல்லி சிவபெருமானை வணங்குவது அவருடைய இயல்பு. ஆகர்ஷமன மந்திரம்னு பேரு இருக்கு. அது தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்துதான் அந்த மந்திரத்தையே சொல்லணும். அத சொல்லிட்டு இருந்தாரு சிவபாதை இருந்தையர். ஆனா குழந்தைக்கு தெரியுமா, அப்பா ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள போனவர் வரலையே, அப்பா எங்க போனாரு தெரியலையே, அம்மா அப்பா அம்மா அப்பான்னு அழுக ஆரம்பிக்குது. சரி. 3 வயது பச்சிளம் குழந்தை அழுத உடனே இவங்க சொன்ன மாதிரியே விடையேறி சிவபெருமானும் அம்பிகையும் வந்துட்டாங்க. சிவபெருமான் அப்படி கண்ண காமிச்சாரு. அம்பிகை உடனே ஓடி வந்து தன்னுடைய முளைப்பாலை எடுத்து பொற்கிண்ணத்தில் ஊட்டினாள் அந்த குழந்தைக்கு. அவள் அப்ப அந்த 3 வயசு குழந்தைக்கு வயிற்று பசியை மட்டும் போக்கவில்லை, ஞான பசியையும் சேர்த்தே போக்கினாள். ஐயா அவர் சொன்னாரு இல்லையா, தாய் மாணவராக என்னுடைய சிவபெருமான் வந்திருக்கிறாரே அப்படின்னார்ல. ஏன் பிரசவம் பார்க்க சிவனாவே வந்திருக்க முடியாது? ஒரு கட்டத்தில் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றால் தாயாக மாறினால்தான் தந்தையினாலே முடியும் என்றால் அவர் தாயுமானவராக மாறி வந்தார். ஞானப்பால் கொடுத்தார். பரஞானம் அபரஞானம் ரெண்டையும் கொடுத்தார். அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? ஐயா இப்படித்தான் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார். சரி. கோயில்ல அவருக்கு வந்து பஞ்சாங்கம் பாக்குறதுதான் வேலையே. சரி. அவர் மேல சில பேருக்கு போவோம். சரி. அந்த அம்மா சொல்றாங்க பஞ்சாங்கம் பாக்குறதுதான் வேலை. சில பேருக்கு அவரை பார்த்தாலே வந்து பொறாம. அதனால அந்த கோயிலுக்கு வந்து சரபோஜி மன்னர் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் சரியாவே வேலை பார்க்கறது இல்ல, எந்நேரமும் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுறதுல இருக்காரு. அவர் பஞ்சாங்கம் பாக்குறாங்க இல்லையானே தெரியல. போட்டு விடுறவங்க 2ஆம் சரபோஜி மன்னர் காலத்துல இருந்தே இருக்காங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா தை அமாவாசை, அதான் கோயிலுக்கு வந்திருந்திருக்காரு சரபோஜி மன்னர். இப்ப நேரா வந்தவரு சரி எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, ஒருவேளை சரி அவர் வேலை பார்க்க மாட்டாரோ, எதுக்கு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி வேகமா போய் சுப்பிரமணிய கிட்ட கேட்கிறாரு, இங்க என்ன திதி? ஏன்னா அவர் பஞ்சாங்கம் பாக்குறவர் தானே, அவர் திதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தானே. அதனால நேரா போய் கேட்கிறாரு, இங்க என்ன திதி அப்படின்னு. கண்களை மூடி இறைவனை தானம் செய்து கொண்டிருந்தவருக்கு சரபோஜி மன்னர் கேட்ட உடனே இந்த பௌர்ணமி அப்படின்னு. என்னடா இது? சரபோஜி மன்னருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பௌர்ணமியா அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. ஆமாடா இன்னைக்கு பௌர்ணமி போ அப்படின்ட்டார். மன்னருக்கு வந்ததே பாரு கோவம். இன்னைக்கு அமாவாசை, அதுமா நீ பௌர்ணமின்னு சொல்றது இல்லாம அப்ப எல்லாரும் சொல்றது உண்மைதானே?
ஊட்டியாச்சு. ஊட்டியாச்சு. ம். அபிராமி பட்டர் அழகாக தன்னுடைய அம்பாளை வணங்கி பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார். வந்தால எங்க அம்பிகை சபாஷ். அம்பிகை வந்தால காதுல இருந்த ஸ்ரீசக்கரத்தை எடுத்து நிலவாக மாற்றி அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி காமித்தாங்க. ஏன் எதற்காக? அபிராமி பட்டர் மனதார அம்பாளை வேண்டினார். அதனால அதை நடத்தி காமிச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சமா நம்ம யோசிக்க வேண்டாமா? ஐயா, இப்படிதான் ஒரு புலவர் இருந்தாரு ஐயா, தொண்டை மண்டலத்துல சேர்ந்த ஒரு புலவர், நல்ல ஞானம் உள்ளவர், ஆனா செல்வம் இல்ல. அவருடைய வேலையை ஒவ்வொரு கோயில்களா போய் இறைவனின் நாமத்தை பற்றியும் இறைவனின் அருமைகளை பற்றியும் சொல்வதுதான் அவருடைய வேலை. சித்தாந்தம் பண்ணிட்டே வருவார். சில பேர் அவருடைய சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, இந்தாலே வாழ வழி இல்லாம இருக்கிறாரு, சோத்துக்கு இல்லாம ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருக்காரு, இவர் சொல்றத போய் நாம கேட்கணுமா போ அப்படின்னு போயிடுவாங்க. மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. சிதம்பரம் கோயிலுக்கு போனார். நடராஜன் அப்பனை நல்லா கும்பிட்டுட்டு நேரா சிவகாமி அம்மா முன்னாடி போய் இந்த படியில உட்காந்துச்சாங்க. உட்காந்து சிவகாமி அம்மாட மனதார வேண்டுறாரு. ஆத்தா, என்ன ஆத்தா, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்க, ஆனா செல்வத்தை கொடுக்காம விட்டுக்கியாத்தா. நீ கல்யாணம் முடிச்ச உடனே சிவபெருமானுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்யறதுக்காக உன்னுடைய கால்களை கொடுத்தாய், சிவபெருமான் பற்றி கொள்வதற்காக உன்னுடைய கால்களை கொடுத்தாய். உன்னுடைய முருகப்பெருமான், உன்னுடைய மகன் முருகன் சூரனை அழிக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னு அவனுக்கு சக்தி வேலை கொடுத்தாய். 3 வயசு குழந்தை திருஞான சம்பந்தர் குளத்தங்கரையில அழுதுகிட்டு இருந்தாருன்றதுக்காக ஞானப்பால போய் கொடுத்தாய். மன்மதனை செங்கோல் கொடுத்து அரசனாக்கினாய். எனக்கு ஏதாவது தரக்கூடாதாலையா? என்ன ஆத்தா சிவகாமி ஆத்தா இப்படி செய்யன்னு சொல்லி முடிச்ச அடுத்த மாத்திரத்துல 5 பொற்காசுகள் அந்த படியில அவர் விழுந்துச்சான். இது கதையல்ல, அன்றிலிருந்து அவர் படிக்காசு புலவர் என்றே அழைக்கப்பட்டார். படிக்காசு புலவர் என்றே அழைக்கப்பட்டார். இதே மாதிரி ஆதிசங்கரர் ஒரு முறை பயங்கர பசி, நடந்து போயிட்டே இருக்காரு வீதியில, ரொம்ப பசிக்குது, யாருக்கும் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, ஒரு குடிசை வீடு மட்டும் இருக்கு. நேரா போய் கதவை தட்டினா, ரொம்ப பசிக்குது சுவாமி, ஏதாவது இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாட்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரொம்ப காய்ச்ச போன ஒரு நெல்லிக்கனியை கொண்டு கொடுத்தாங்க. என்ன பாட்டி இப்படி இருக்க? இல்ல, நான் சாப்பிடலான்னு வச்சிருந்தேன், என் இது ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது, நான் சாப்பிடலாம் வச்சிருந்தேன். பரவாயில்ல, நீ பசிக்குதுன்னு சொல்லிட்ட, என்கிட்ட இருக்கிறது இது ஒண்ணுதான், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை வாங்கின அடுத்த மாத்திரத்துல அவர் கனகதாரா சோஸ்திரம் பாடி அடுத்த நொடி போல் மழையாக பெய்தது. இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். படிக்காசு புலவர் தனக்கென்று கேட்டார், 5 காசுகளை மட்டும் கொடுத்தார் அம்பிகை. ஆனால் இங்கே அவர் அந்த கிழமைக்காக கனகதாரா சோஸ்திரம் பாடினார். லட்சுமி கூரைய பிச்சுக்கிட்டு கொடுத்தார். எனக்குன்னு கேட்டா கிள்ளி கொடுக்கிற அம்பிகை, அடுத்தவர்களுக்கு என்று கேட்டால் அள்ளி கொடுப்பாள். அள்ளி கொடுப்பாள், அள்ளி அள்ளி கொடுப்பாள், அள்ள குறையாத செல்வங்களை கொடுக்கக்கூடியவள். அப்ப இதே மாதிரி சரஸ்வதி தேவியும் அழகாக பல இடங்களில் தன்னுடைய அருளை காட்டி இருக்கிறார். கம்பர் இருந்தாங்க, சோழனுடைய அரசவையின் புலவர் அவர். அப்ப அவரு ஒட்டக்கூத்தர் புகழேந்தி 3 பேருமே அந்த அவையில இருந்தாங்க. சோழனுக்கு ராமாயணத்தை தமிழில் பாடினால் நன்றாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்ப கம்பராமாயணம் எல்லாம் வரல. அப்ப மன்னர் சொன்னாரு, யாரு ராமாயணத்தை தமிழில் எழுதுகிறீர்களோ அவருக்கு நான் பொன்னும் பொருளும் பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே புகழேந்தி என்ன சொன்னாரு, நான் இந்த போட்டிக்கே வரல, நான் விளைவிக்கிறேன், நீதி ஆட்களை எழுத சொல்லுங்க அப்படின்னு. கம்பர் ஒத்துக்கிட்டாரு, ஒட்டக்கூத்தரும் ஒத்துக்கிட்டார். ராமாயணத்தை தமிழில் படிப்பதற்கு இருவருமே ஒப்புக்கொண்டார்கள். இப்ப எழுதியிருக்கணும் இல்லையா? பல நாட்கள் கழிந்து போயிடும். ஒரு நாள் மன்னர் அதே போல கூப்பிட்டு, என்னப்பா எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே ஒட்டக்கூத்தர் சொன்னாரு, ஆமா நான் எழுதி விட்டேன், நான் சுந்தர காண்டம் வரைக்கும் வந்துட்டேன் ராமாயணத்துல,
சுந்தரகாண்டம் அப்படின்னோம்னா நம்முடைய அனுமன் சீதா பிராட்டியிடம் போய் பேசக்கூடிய அந்த படலங்கள். அந்த இடம் வரைக்கும் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்றாரு. கம்பர் ஒண்ணுமே எழுதல, எதுவுமே இது வரைக்கும் எழுதல. ஆனா ஒட்டக்கூத்தர் எழுதிட்டேன்னு சொல்லிட்டாரே, இப்ப நாம எதுவுமே எழுதலன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு பெருத்த அவமானமா போயிடுமே அப்படின்னு சரஸ்வதி தேவியை மனதார நினைத்து கொண்டு கண்டிப்பா நாமகள் என்னுடைய நாவில் வந்து நின்று பாடல்களை தருவாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் யுத்த காண்டம்கே போயிட்டேன். சுந்தரகாண்டம் முடிச்சு யுத்த காண்டம்கே போயிட்டேன். நான் எந்த இடத்துல இருக்கேன் தெரியுமா? சேது பந்தம் அமைக்கக்கூடிய அந்த படலத்துக்கு வந்துச்சேன் அப்படின்னு சொல்ற. மன்னர் உடனே ஒரு பாடலை அப்படி எடுத்து விடுங்களேன் அப்படின்னோட நாமகளை மனதார நினைத்து கொண்டு உடனே ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னா, என்னுடைய ராமபிரான் இலங்கைக்கு போவதற்கு முன்பாக அந்த பாலத்தை அமைப்பதற்காக தன்னுடைய வில்லம்பை எடுத்து விடுறான். அப்ப அந்த அம்பில் இருந்து புறப்பட்ட வில் எல்லாமே போய் கடல்ல பட்ட உடனே அந்த கடல்ல இருக்கிற துளிகள் அப்படி தெரிக்கிறான். தெரித்த அந்த துளிகள் மேலோகத்துக்கே போகுதாம். மேலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இது அமிர்தமோ அப்படின்னு நினைச்சு வாயை திறந்து அப்படி குடிச்சாங்களாம். அப்படி ஒரு பொருள் படக்கூடிய ஒரு பாடலை பாடுகிறார். ஆனா அந்த இடத்துல துணி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். துணி அப்படின்னா துளி அப்படின்னு பொருள். ஆனா உடனே ஒட்டக்கூத்தர் என்ன செஞ்சாரு? துணி அப்படின்ற வார்த்தை பயன்பாட்டில் கிடையாது, இத ஒத்துக்க முடியாது, இந்த பாடலில் குற்றம் இருக்கிறது அப்படின்னா. பாடல்ல குற்றம் இருக்குன்னு சொன்ன உடனே கம்பருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திருப்பி நாமகளை வேண்டினான். என் பாடலில் குற்றம் இல்லைன்னு நீதான் நிரூபிக்கணும், உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டார். அந்த வார்த்தை புழக்கத்தில் இருக்கிறதா அப்படின்றத பார்ப்போம்னு மன்னன், ஒட்டக்கூத்தர், கம்பர் எல்லாரும் சேர்ந்து வெளியில நகர்வனமே கிளம்பிட்டாங்க. ஊருக்குள்ள போனா தானே உலகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியும். நாமகள் கம்பனுக்காக இடையற்குள்ள பெண்ணாக வந்து ஒரு திண்ணையில உட்கார்ந்து தயிர் கடைஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்ப மன்னர் அப்படி அந்த பக்கமா வர தயிர் கடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே தெரிக்கும் இல்லையா, பக்கத்துல குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. உடனே அவ என்ன சொல்றா? மன்னர் காதுல படும்படி துணி தெரிச்சிடும் தள்ளிப்போ, துணி தெரிச்சிடும் தள்ளிப்போ அப்படின்றா. உடனே மன்னர் பாக்குறாரு, பாத்தீங்களா புழக்கத்துல இருக்கு, கம்பர் சொன்னது அப்போ உண்மைதான், துணின்ற வார்த்தை புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு. ஒட்டக்கூத்தர் இனிமே நான் ராமாயணமே எழுதல, கம்பனே எழுதத்து போல் சொல்லிட்டு போயிட்டார். இன்று நாம் கம்பனை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அம்பிகையின் அருள். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மணி 2 ஆச்சு. என்னுடைய அப்பன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கருவறையில் இருக்கும் இறைவனை கொண்டவர். சாஸ்திர சம்பிரதாயம் படி ஒரு கட்டத்துல தர போட்டுருவாங்க, கதவையே தாழ் போட்டுருவாங்க. ஆனா என்னுடைய அம்பிகை எப்படிப்பட்டவள் தெரியுமா? கோபுரம் கொண்டவள். நீங்க அவளை பார்க்கணும் நினைச்சீங்கனாலே இந்த தெரு முகலைக்கு வந்தாலே பார்த்துடலாம். அவளுடைய அருள் என்றுமே சாற்றப்படாது, என்றுமே அள்ளி அள்ளி தரக்கூடியவர்களாக என்னுடைய அம்பிகை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. வழக்கமா தொடங்கியவர் தான் முடிக்கணுங்கிறது ஒரு மரபு. ஒரு வாதத்தை தொடங்கி வைத்தவர் ஐயா செந்தூரன் அவர்கள். அதனால தொகுப்பாக ஒரு சில நிமிடங்கள் அவர் பேசி முடிச்ச உடனே ஒரு சில நிமிடங்கள்ல தீர்ப்பு சொல்லி சரியா 7 மணிக்கு சகஸ்ரநாமத்தை தொடங்கி விடுவோம் என்பதை சொல்லி அதாவது அம்மையை அருள்வாளிக்கிறத பயங்கரமா சொல்லுவாங்க. பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கு. ஓட்டு லேடிஸ் ஓட்ட வச்சுதான் ஆட்சியே இருக்கு. நடுவர் அவர்களே, அப்பன் இல்லாமல் அம்மை உண்டா? உண்டா? கிடையாது. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் பலர் பாடல. தன்னிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் சொன்னாங்க. அந்த கம்சன் அது இது சொன்னாங்க, கண்ணன் அருள்மொழியை சொன்னா அந்த சாதனை எல்லாம் நடந்திருப்பாங்க. கூப்பிட்டு சொன்னது யாரு? கிருஷ்ணர் தானே. ஆமா, மகாவிஷ்ணு தானே சொன்னாரு. தெரிஞ்சு பேசுறாங்க சகோதரி, தெரியாம பேசுறாங்க. ஏதோ அதாவது தொண்டை கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னா பூரா அருள்வாளிகளோட அம்மையே 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 சொன்னா
பொய் உண்மையாயிருமா? ஆகாதுங்க. பொய் உண்மை ஆக்கிட்டாரு. பொய்ய உண்மை ஆக்கிட்டாரு. என்ன ஆக்கிட்டாரு? அவர் பாட்டு அமாவாசை அன்னைக்கு போகும். ஒரு இடத்துல கதறாரே பண்ணாரு, என்ன செய்யறது? உங்களோட உயிரை போக்குறதுக்கு நம்ம காரணமாக கூடாதுன்னா அம்மா இறங்கி வந்தாரு. நான் வந்து இறக்கவில்லைன்னு சொல்ல, அம்மைக்கு இறக்கவில்லைன்னு நான் சொல்லவே வரல. ஆனா 63 நாயன்மார்களும் யாரை வேண்டினார்கள் கேட்கிறேன் இல்லையா? அவர்கள் வேண்டியதற்கான அப்பன் என்ன அருள் கொடுத்தான்? அதை பேசணும்ல. ஒண்ணு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அம்மை அருள்வாளிக்கிறார் என்று சொன்னால் உலகத்திலேயே அருள்வாளிப்பதில் முன்னிற்பவர் அம்மையிலே சொல்றதா இது என்ன கொடுத்தோம்? தருமிக்கு 1000 பொற்காசு வாங்கி கொடுத்தது யாரு? யாரு சொல்லுங்க? சிவபெருமான் தானே. ஆமா, திருவிளையாடல் புராணத்தை நீங்க படிச்சுக்கிட்டு ஒரு நூல் வெற்றி பெறணும்னு சொன்னா அம்மைதான் அருள்வாளிகளோட முன்னிற்பவர்கள், அம்மைதான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் சொன்னா எந்த புறவராவது அம்மையை வாழ்த்தி ஒரு நூலை தொடங்கியிருக்கிறாரு கிடையாது. காப்பியங்கள்ல யார் கம்பர் என்ன பண்ணாரு? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற் கரியவன் சேர்க்கிறார். உலகம் யாவையும் தாமழ ஆக்கலும் நிலைவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையானவர் தலைவர் அன்னவர். அப்பன் இல்லாமல் அம்மை இல்லைன்னு சொல்லி பாட்டே வருங்க. அப்பன் இல்லாமல் அம்மை இல்லை. ஒரு தாய்மை எப்பொழுது வருகிறது? அதான் போன பக்கம் ஆம்பளைகள் எல்லாம் ஒரு பக்கம் அப்படி விரல்ல ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லி எல்லாரும் கை தட்டுறதுக்கு ஆதரவு சொன்னா, அதாவது கைதட்ட ஆதரவு தான் காக்கை கூட பாட்டு வருது தெரியுமா? ஆமா, கருப்புப்பணம் படத்துல வரும். அது மாதிரி அவங்க பாட்டு சொல்லிட்டே போறாங்க. எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும், எப்படி எப்படி கதைகளை சொன்னாலும், என்னென்ன புராணத்தை சொன்னாலும், இந்த உலகத்துல அப்பனை தவிர அருள்வாழ்ப்பதில் முன்னிற்பவர் யார் கிடையாது. ஒரே ஒரு பாட்டை சொல்லி நிறைவு செய்யலாம்னு இருக்கேன். சொல்லுங்கய்யா. கங்கை அணிந்தவா கண்டோ நின்றாள் துணை பிள்ளை அம்பர நடராஜா பெருமைநாதனே பரமேசா. பிள்ளை அம்பர நடராஜா பெருமைநாதனே பரமேசா. அல்லல் நீ தாண்டவா அமுதானவா, அல்லல் நீ தாண்டவா அமுதானவா. பிள்ளை அம்பர நடராஜா பெருமைநாதனே பரமேசா. எங்கும் இன்பம் விளங்கவே அருள்வாவதி, எங்கும் இன்பம் விளங்கவே அருள்வாவதி. இனிமை அகல வளர்ந்தாவா வளங்குங்கவா, எளிமை அகல வளர்ந்தாவா வளங்குங்கவா. பிள்ளை அம்பர நடராஜா பெருமைநாதனே பரமேசா. பணிவுடன் உனையே துணிபாடும், பலவிரநாதம் கலையேழும் பணிவுடன் உனையே துணிபாடும். கலையலங்கார பாண்டியராணி கலையலங்கார பாண்டியராணி மலைவாதா மரியாதவா. பிள்ளை அம்பல நடராஜா பெருமைநாதனே பரமேசா. அல்லல் தீர்த்தாண்டவா அமராதவா. பிள்ளை அம்பல நடராஜா பெருமைநாதனே பரமேசா. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலுடைய வரலாற்றை, கோயிலுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பன் கோயில் தான் அதிகம். அம்மை கோயில் ரொம்ப ஒரு சில கோயில் தான் இருக்கு. 274 சிவாலயம்.
அதாவது எங்கு போனாலும் அப்பனை வழிபட்டால்தான் அவரை பெற முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அவன் சகோதரி சின்ன பிள்ளை தானே யாருக்கும். ஆமா. அதனால எங்கிருந்தாலும் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி பக்தர்களுக்கு அருள்வாய்ப்பதற்கு முன்னிருப்பவர் அப்பனே 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 என்று சொல்லி நல்ல நிகழ்வுகளை எங்களை பங்கெடுக்க செய்து மிகச்சிறந்த இந்த வாய்ப்பை நன்றி அத்துணை உள்ளங்களுக்கும் அவருடைய வாழ்ந்தோடு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்ய நன்றி வணக்கம். அருமையா பேசிருக்காங்க ஐயா. ரெண்டு தரப்புலையும் ரொம்ப பிரமாதமா வாதம் பண்ணிருக்காங்க. ஐயா சொன்னாரு, அப்பன் முதல்ல ஆரம்பிக்கும் போதே முதல்ல மனுஷ வாழ்க்கை தொடங்குறதே இது ஒரு காதல் தொடங்குற போதுதான் மனித வாழ்க்கை தொடங்குது. திருவொற்றியூர்ல சங்கிலியார் அந்த காதல் கதையை சொன்னார். சங்கிலியாருக்கு போய் சிவபெருமான் தூது போனார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கா காதலுக்காக தூது போனதா அம்மா எங்கேயாவது தூது போயிருக்காளா? எந்த அம்மாவும் காதலை ஒத்துக்கவே மாட்டா, எதிர்ப்பாங்க. அதனால அப்பா தான் முதல்ல ஏதோ மகன் ஆசைப்படுறானே தம்பிரான் தோழர், அதனால போய் அவரு அது 2வது கல்யாணத்துக்காக தூது போனார். திருவொற்றியூர்ல 2வது கல்யாணம் நடந்துச்சு. 2வது கல்யாணம் நடந்துருச்சுல. இப்ப திரும்ப எல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு திருவாரூருக்கு வந்த உடனே முதல் சந்தானத்துக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா இவரை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்குது. உடனே இப்போ சிவபெருமான் திருவாரூர் சிவபெருமான்கிட்ட போய் சுந்தரமூர்த்தி நாயனார் அழுகுறாரு, என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. உடனே சிவபெருமான் ஒரு சிவ ஆச்சாரியார் வேடத்துல நாள் போய் 1 மணி நேரத்துக்கு முன்னால போய் பேசுறாரு. சிவாச்சாரியார் வேடத்துல வந்தப்பவும் அந்த அம்மா ஒத்துக்கல. அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாடா, ஒண்ணும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், டைவர்ஸ் தான் சிவபெருமான். கண்ணீர் விட்டு அழுதார் சுந்தரமூர்த்தி நாயனார். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, சரி இன்னொரு தடவை நான் போய் பேசி பாக்குறேன்னு இப்ப சிவபெருமானாவே போனார். ரிஷபாரூடரா கையில சூலத்தை ஏந்திக்கிட்டு நேர போயும் தன்னுடைய பக்தனுக்காக அவருடைய மனைவிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போனவர் சிவபெருமான். அப்பன் தானே இல்லைங்களா? அடிமுடி காணாத பிரம்மனும் திருமாலும் ஒரு பாட்டு இருக்கு, அதெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. அடிமுடி காண முடியாத பிரம்மனும் திருமாலும் பறவை நாச்சியார் விட்டு நிலையில மேலையும் கீழையும் இருந்திருந்தா சிவபெருமான 2 முறை அடியையும் முடியையும் பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த அளவுக்கு தூது போனாரா இல்லையா? முதல்ல அப்படி அம்மா எங்கேயும் போகல. சரி, அது மாத்திரம் இல்ல, ஒரு குயவனார், அந்த குயவனார் வீட்டுல அவர் இப்படி தெரு வழியில போகும்போது ஒரு அம்மா மேல மையல் கொண்டார், தப்பு நடந்துருச்சு. இவருக்கு வீடு போய் சேர்றதுக்கு முன்னாலேயே அவர் ஒரு மாதிரி அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாருங்கிற தகவல் போயிடுச்சு. போட்டு விடுறவங்க எல்லா காலத்திலயும் இருந்திருக்கிறான். அதனால போனோன்னா அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, எம்மை தீண்டி நீரானால் திருநீல கண்டம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரைட்டா? அயல் அறியாமல் 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்களே ஒழிய வேற எந்த விதமான உறவும் இல்லாம வாழ்ந்தாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு, தாம் பக்தனை திரும்ப அவனை நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக, அவனுடைய மனைவியோட சேர்க்கணுங்கிறதுக்காக சிவபெருமானே ஒரு திருவிளையாடல் செய்து சிவகங்கை குளத்தருகே இல்லையா, அதுக்குள்ள நீங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இறங்குங்கன்னாரு. இறங்க வச்சவர் யாரு? சிவபெருமான். முழுக்க உறவே இல்லாம இருந்த அவங்கள ஒன்று சேர்த்து வாழ வைத்தவர் சிவபெருமான்கிறதுனால மனமுறிவு ஏற்படக்கூடிய சூழல்லையும் அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்தவர் சிவபெருமான். இப்படி அம்மா எங்கேயாவது சொல்லியிருக்காரா? வாய்ப்பே இல்லை. நீங்களே அநேகமா தீர்ப்பே சொல்லி முடிச்சிடலாம். அப்ப மகப்பேறு இல்லைன்னு திருவெண்காட்டுல ஒருத்தருக்கு சரியா சகலாகம பண்டிதர் அச்சுத கலப்பாளர், அவருக்கு குழந்தை இல்லை. உடனே திருஞான சம்பந்தர் தேவாரத்துல கயிறு சாத்தி பார்த்தாங்க. கயிறு சாத்தி பார்த்த உடனே ஒரு தேவாரம் வந்துச்சு, பிரிவடையான்னு. அந்த தேவாரம் பார்த்த உடனே சொன்னாங்க, திருவெண்காட்டுக்கு போய் முக்குளத்தில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறகு. அதே மாதிரி திருவெண்காட்டுக்கு போய் முக்குளத்துல நீராடி முன் மண்டபத்துல படுத்திருக்கும் போது சிவபெருமான் கனவுல தோன்றி சொன்னார், உன்னுடைய பிராரப்த கர்மத்துப்படி உனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை கிடையாது. ஆனா வேற வழி இல்லை, என் மகன் ஞான சம்பந்தன் தேவாரத்தை நம்பி நீ வந்துட்டதுனால
விதிய மாத்தி நான் உனக்கு ஒரு குழந்தையை தருகிறேன்னு தந்தவர் இல்லையா சிவபெருமான்? அப்ப அப்பா எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஐயா தாயுமானவர் கதை சொன்னாரா இல்லையா? போய் கரையை கடந்தார். இன்னொன்னு இவங்க சொன்னாங்க, திருஞான சம்பந்தருக்கு ஞான பால் கொடுக்கறதுக்காக, திருஞான சம்பந்தருக்கு ஞான பால் கொடுக்கறதுக்காக அம்பாள்கிட்ட தானே சொன்னார் சிவபெருமான். அவ பொற்கிண்ணத்துல எடுத்துட்டு வந்தா. ஏன் பொற்கிண்ணத்துல எடுத்துட்டு வந்தார்னா, அம்பாளுடைய மார்பை சுவைப்பதற்கு எந்த உயிருக்கும் தகுதி கிடையாது. அதனாலதான் அவளுக்கு பேரு உண்ணாமுலை அம்மன்னு பேரு. திருவண்ணாமலையில எழுத்து இருக்கிறாளே, அபித குஜாம்பாள், ஸ்பரிசிக்க இயலாதவள் அவ. அதனால அவ ஒரு பொற்கிண்ணத்துல பால் எடுத்துட்டா. அம்பாள் கொடுத்தாளா இல்லையா? நோட் த பாயிண்ட். அது அப்பன்னு சொன்னதுனாலதான் அம்பாள் கொடுத்தான். அது விடுங்க ஐயா, அப்பன் சொன்னதுனால அம்பாள் கொடுத்தாங்கிறத விடுங்க. அப்பனே என்ன பண்ணாரு, நம்ம மதுரையில குருவித்துறையில 12 பன்னிக்குட்டி பசியால தவிக்கிற போது இவரே அந்த தாய்ப்பன்றியாக வடிவெடுத்து 12 குட்டிகளுக்கும் தன் தாய் முலையில இருந்து பால் கொடுத்தவர் சிவபெருமான்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுதுல. அப்ப அப்பா சொல்லியிருக்காருல குருவிருந்த துறையில இல்லையா? அப்ப பெற்ற குழந்தைக்கு கல்வி கொடுத்திருக்கிறார். யாரு இங்க திருஞான சம்பந்தருக்கு முத்து பந்தல் கொடுத்திருக்கிறாரு, முத்து சிவிகை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்திருக்கிறாருல. ஒரு அப்பா இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுன்னு வைங்க, அந்த காய்ச்சல்ல இருந்து நீப்பதற்கு அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவு தீவினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னு திருநீலகண்ட பதிகத்தை சொல்லி திருநீரை பூசிட்டா ஜோரம் போயிடும்னு ஞானசம்பந்தர் சொல்லிட்டார். மந்திரமாவது நீரு. ஆமா, நேத்து முந்தா நாள் துணிவளர் திங்கள்னு திருப்பாசிலாசிரம தேவாரத்தை பாடினாங்க. அருமையான தேவாரம் அது இல்லைங்களா? முயலகன்கிற ஒரு நோய், வாத நோய், அதுல இருந்து தீர்ப்பு. ஆமா, வாத நோய்யா. அந்த வாத நோயில இருந்து தீர்த்து கொடுத்தவர் சிவபெருமான். அதனாலதான் திருப்பாசிலாசிரமத்துல மாத்திரம்தான் மொத்த தமிழ்நாட்டிலேயே நடராஜர் சிலைக்கு கீழே முயலகன் இருக்க மாட்டான். அந்த முயலகனை வந்து நோயை தீர்த்தாச்சு, தீர்த்த இடத்துல முயலகனுக்கு வேலை இல்லைன்னு. அப்போ யம பயம் திருக்கடையூர்ல மார்க்கண்டேயர், அவருக்கு என்றும் 16 வயது. என்றும் 16 வயதான மார்க்கண்டேயர் 16 வயது முடிய போகும்போது நேர போனாரு, சிவபெருமான போய் இருக பற்றி கொண்டார். சரிங்களா? பற்றி கொண்ட உடனே யமதர்மன் வந்தான். ஒரு அரசு ஊழியர் எப்படி வேலை பார்ப்பாருங்கிறதுக்கு யமராஜா தான் நல்ல உதாரணம். அவன் மார்க்கண்டேயனை மாத்திரம் உயிரை எடுத்து வாடான்னா பாசக்கயிறை சிவபெருமானுக்கும் சேர்த்து போட்டான். கேட்டீங்களா? சிவபெருமான் ஓங்கி எந்திரிச்சாரு, ஒரே மிதிச்சாரு, போய் சேர்ந்தான். அதனால யமனுக்கு யமன். அதனாலதானே இன்னைக்கு 60க்கு 60 எங்க அங்கதானே கொண்டு போய் பண்றோம். பீமரத சாந்தி எங்க பண்றீங்க? அமிர்த கடேஸ்வரர் திருக்கடவுர்ல தானே போறீங்க. காலசம்ஹார மூர்த்தியை தானே வேண்டுறீங்க. 80 வயசானா அங்கதானே போறோம் இல்லீங்களா? உங்க 80 அங்கதானே நம்ம நடத்த போறோம் திருக்கடவுர்ல. அவ்வளவு பேரையும் நீங்க தானே பஸ் வச்சு கூட்டிட்டு போறீங்க. அதனால இவ்வளவு நடக்க போகுதுன்னு சொன்னா அப்பா தானே எல்லாம் இல்லீங்களா? அப்ப பிறக்கும் போது காதல்ல தொடங்கி கடைசியில மரண பயம் பெறுகிற காலத்தில் காப்பது வரைக்கும் தந்தை தான்ங்கிறதுனால அருள் பாலிப்பதில் முன்னிற்பவர் அப்பனேன்னு தீர்ப்பு சொன்னா ஐயா சந்தோஷப்படுவார். ஆனா இந்த என் மக ஞான சண்முகா தேவி சரிங்களா, அவ நிறைய விஷயங்களை போட்டு தாளிச்சு வச்சுட்டு போயிருக்கா. அதுல ஒண்ணு சொன்னாங்க, அபிராமி பற்று பாத்தீங்களா? அபிராமி பற்றுக்கு எப்படி, அதுல நீங்க வேற கேட்டீங்க, அபிராமி பற்று இப்படி அமாவாசை அன்னைக்கு போய் சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு நுட்பம் என்னன்னா, ஸ்ரீவித்யா மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் உள்ளத்துக்குள்ளேயே அம்பாளுக்கு வழிபாடு நடத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு சக்கரத்துல இருக்கக்கூடிய தேவதைகளும் அம்பாளுக்கு வழிபாடு நடத்துவார்கள். அந்த மாதிரி சக்கரங்கள்ல ஒன்று திதி தேவதைகளுக்கான சக்கரம். அதுல 16 திதி தேவதைகளும் இவர் மானச பூஜை நடத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தேவதையா போய் 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 அம்பாளுக்கு வழிபாடு நடத்திட்டு இருக்கும்போது பௌர்ணமி திதி தேவி போய் அம்பாளுக்கு வழிபாடு நடத்திட்டு இருக்கிற அந்த தருணத்தில் என்ன திதி அப்படின்னு மன்னர் கேட்கவும்,
பௌர்ணமி. அவர் உள்ளத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறது பௌர்ணமி அம்பாளுக்கு வழிபாடு. பொய் சொல்றவனுக்கு உதவியா அம்பாள் வந்தான்னா அப்ப அம்பாள் மேலேயே தப்புன்னு ஆயிரும்ல. அல்ல, அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்ன அர்த்தம் வேற, மன்னர் புரிந்த அர்த்தம் வேறங்கிறதுனாலதான் வேற வழியே இல்லாம அம்பாள் வந்தா. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஒருத்தர உரியில கட்டி தொங்க விட்டு இருக்கு. 79 பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, அடியில நெருப்பு. 79 பாட்டு வரைக்கும் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இப்ப ஏன் சம்சாரம் லேட் பண்ணுதுன்னா, ஒண்ணு மேட்சிங் பிளவுஸ தேடும், இல்லைன்னா மேக்கப் செட்டை தேடும். ஆனா பெரிய உலகத்துக்கே நாயகி ஒரு பட்டர் துடியா துடிச்சுட்டு இருக்காரு. 79 பாட்டு வரைக்கும் எனக்கு நான் இந்த அம்மா உட்கார்ந்து இருந்தா அப்ப உடனடியாக அருள் பாதிக்கல இல்ல. எதை எடுத்து நிலாவை மாத்தலாம் தேடிக்கிட்டு எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருந்த தப்பு தானே. ஒருத்தன் உயிர் போய்கிட்டு இருக்கும் போது வந்திருக்கணும்ல. அப்பா உடனே வந்திருப்பாரு. எங்க அப்பான்னா உடனே வந்திருப்பாருன்றார்ல அவர் சாரு. இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் திரு எஸ்.ஆர். சுப்பிரமணியம், உஷாராணி தம்பதியினர், இந்திரா ரமேஷ், திரு குற்றாலநாதன் அவர்கள், திரு மீனாம்பிகை கோபால், திரு தெக்கூர் நடராஜன், திருமதி பேச்சியம்மாள், திரு தண்டலை ராஜேந்திரன். சரியா சார்? இவர்கள் தயவு செய்து வந்திருந்தா உடனடியாக போய் சங்கல்பம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க சங்கல்பம் செய்து முடிக்கிறதுக்குள்ள இங்க தீர்ப்பு முடிச்சிருவோம். நேரடியாக சகசரநாமத்துக்கு போயிடலாம். சரிங்களா? ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். கண்ணப்ப நாயனார் கதை சொன்னீங்க. அவர் தானே ஐயா தானே சொன்னார் கண்ணப்ப நாயனார். இப்ப கண்ணப்ப நாயனார் சரிங்களா, அவருக்கு முதல்ல ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சு சிவபெருமானுக்கு. உடனே தன்னுடைய கண்ணை எடுத்து கொண்டு போய் அப்புனார். அந்த கண் என்ன? வலது கண். இப்போ சிவபெருமானுடைய இடது கண், அதுல இருந்தானே ரத்தம் வந்துச்சு. இந்த ரத்தம் வந்த உடனே அவர் இடது கண் மேல செருப்பு வச்சுக்கிட்டு தன்னுடைய இடது கண்ணை எடுத்து கொண்டு போய் எடுத்து வச்சார். அப்ப டக்குன்னு ஒரு கை உள்ள இருந்து அவர் கைய பிடிச்சு நெல்லு கண்ணப்ப, நெல்லு கண்ணப்ப, நெல்லு கண்ணப்ப. சிவபெருமான் 2 பேருக்கு தான் பேர் வச்சார். ஒண்ணு கண்ணப்ப நாயனாருக்கு, இன்னொன்னு மாணிக்க வாசகருக்கு. அதுல இப்ப நெல்லு கண்ணப்ப அப்படின்னு சொன்னாரு சிவபெருமான். ரைட்டா? அப்ப கண்ணப்ப நாயனாரை காப்பாத்தினது சிவபெருமான். அதே மாதிரி திருக்கடவுர்ல மார்க்கண்டேயருக்கு போட்ட காலபாசத்தை சிவபெருமானுக்கு போடவும் சிவபெருமான் எந்திரிச்சார். எந்திரிச்சு ஓங்கி யமதர்மனை மிதிச்சாரு. யமதர்மன் போனான். மிதிச்சது இடது கால தூக்கி மிதிச்சார். தெரியாம இப்போ கண்ணப்ப நாயனாரை காப்பாத்தினது இடது கைய நீட்டி கண்ணப்பனை தடுத்து காப்பாத்தினார். யமதர்மனை மிதிச்சது இடது கால தூக்கி. சிவபெருமானுடைய இடது பாகம் யாருக்கு உரியது? அம்பாளுக்கு உரியது. அம்பாளுக்கு உரிய பாகத்தில் இருந்துதான் சிவபெருமான் காக்கவும் அழிக்கவும் செய்கிறார் என்பதனால் அதனால அம்பாள் மூலமாகத்தான், இன்னும் சொல்ல போனா நம்ம சைவத்தை விடுங்க, எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சந்நிதியில போய் வழிபாடு பண்ண பிறகுதான் பெருமாளை கும்பிடணும். தாயாரின் வழியினாலேதான் பெருமாளை அணுக முடியும். அதுக்கு பேரு புருஷாகாரம்னு பேரு. சிபாரிசு செய்கிறவள் அம்பாள். நாம உள்ள நுழையும் போதே பெருமாள் கோதண்டம் வச்சிருக்கிறார், சார்கம் என்கிற வில்லு வச்சிருக்கிறார், சங்கு வச்சிருக்கிறார், சக்கரம் வச்சிருக்கிறார். நுழையும் போது அம்மா இவரை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரியே உள்ள நுழையும் போது அம்பாள் மகாலட்சுமி சிரிச்சுட்டே சொல்லுவாளாம், அதெல்லாம் சும்மா காய்ச்சல் வச்சிருக்காருடா, நீ பாட்டுக்கு பயப்படாம உள்ளவா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம வீடுகள்லயே என்ன நடக்குது? ராத்திரி எக்ஸ்கர்ஷன் போகணும்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்டோம்னு வைங்க, கணக்கில் என்னடா மார்க்கும்பாரு. அது வெளியில சொல்ற மாதிரி இருக்காது. அப்ப என்ன சொல்லுவாரு? நீ படிக்கிற படிப்புக்கு உனக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதே தண்டம், இல்ல எக்ஸ்கர்ஷனுக்கு வேற 500 ரூபாயா? சோறு போடுறதே தண்டம்னு 2 அடி அடிச்சு நம்மள படுக்க போட்டுவார். காலையில எந்திரிச்ச உடனே அம்மா கூப்பிடுவா, எக்ஸ்கர்ஷனுக்கு 500 ரூபாய் கேட்டியாடா, இந்தாடா 500 ரூபாம்பா. எப்படி 500 ரூபாய் கிடைச்சதுமான்னு? உங்க அப்பாட்ட தாண்டா வாங்கி கொடுத்தேன் அப்படின்பா. அப்போ ராத்திரி ஒரு பொழுதுக்குள்ள அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அம்மா சிபாரிசு பண்ணாம அப்பாவிடம் இரக்கம் என்கிற குணம் வராது என்பதனாலதான்
இடையம்பிருக்கிற இடபாகத்தை சிவபெருமான் கொடுத்திருப்பதனால் அருள்பாலிப்பதில் முன்னிற்பவர் அப்பனை விட அம்மையே என்பதையே இந்த நவராத்திரி திருநாளில் நாம் உறுதிபட எண்ணி அம்மையின் திருவடிகளை இருகப் பற்றி அனைவரும் உய்வோமாக என்று வேண்டி விரும்பி வந்திருக்கிற பெருமக்கள் உங்க அத்தனை பேரையும் பாராட்டி இப்போது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் ஐயா செந்தூரன் அவர்களுக்கு நம்முடைய அறங்காவலர் திரு ஸ்பிக் மணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்க்கிறார். எனக்கு திரு ஸ்பிக் மணி அவர்கள் பொன்னாடை போர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சார்பாக எங்கள் அறங்காவலிலே மிகவும் தெளிவாகவும் இன்னத்துடன் தெளிவாக கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய நண்பர் திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். திருமதி ஞான சண்முகாதேவி அவர்களுக்கு தாமரை செல்வி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். சால்வையை விட அப்பா அம்மார்களுடைய அன்பை வாங்கினது பெரிய எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை இந்த கோவில்ல நடந்ததில்ல. இதுதான் முதல் முறை. ரொம்ப சிறப்பாக நடத்திய திரு ஞானசம்பந்தம் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பணிவான அன்பை தெரிவிக்கிறேன். நன்றி. ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறதே பெரிய விஷயம்.